ஒருத்தர் கமாண்டில் சொல்லியிருந்தாரு, ஏவல இது ஒரு அக்கா பக்கத்து வீட்டுக்கார அக்கா என் நகையை வந்து கடனை வாங்கிட்டு போனாங்க, அதை தொலைச்சி விட்டாங்க. தொலைச்சிற கவரிங் தாக்கா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணி, அதுக்கு எனக்கு கமாண்டில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அந்த நகைக்கே கொடுக்காமே இருந்திருக்கலாமே, கவரிங்கை போய் கொடுத்துருக்கிய அப்படின்னு. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு வாழ்ந்துடும். அடுத்து விட்ட இரவல் வாங்கி அதை போட்டு வாழணும்னு நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மகிட்ட நகை நட்டுலாம் இல்லைன்னா இருக்கிறத வச்சு வாழ்ந்துடணுன்றதே இந்த கதையோட அர்த்தம். அன்றைக்கி நான் போட்ட ஷார்ட்ஸோட அர்த்தம் அது புரியலை. அதாவது அன்றைக்கி அந்த நகையை நான் உண்மையிலே தங்கத்தை கொடுத்துருந்தேன்னா அதை தொலைச்சவங்களுக்கு எவ்வளோ மன வருத்தமாக இருக்கும், அதை திரும்ப எடுத்து கொடுக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம். உண்மை தானே? அப்போ நான் கவரிங் கொடுத்ததில் தப்பு இல்லை. அது ஏன் கொடுத்தீங்கன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்தீங்க. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டே வாழணும். அடுத்தவங்க நிறைய நகை வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட வாங்கி போட்டுட்டு நம்மளுடைய கௌரவத்தை காட்டிடுவோம் அப்படின்னு என்றைக்குமே நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் இந்த மாதிரி சிக்கல் வரும் அப்படின்றத இந்த கதையாக சொன்னேன். எல்லோரும் மக்களே, நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.